நமஸ்காரம். இந்த வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் என்னோட முதல் நமஸ்காரம். ஏன்னா இது நமக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும், இது மாதிரி விஷயங்களை ஒருத்தர் சொல்லணும் அப்படின்றது இன்னைக்கு காலநிலையில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எதையுமே கேட்கணுன்ற கான்செப்டோ இல்லை நல்ல விஷயங்களை சொல்லணுன்ற கான்செப்டோ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. இதுக்கு முக்கிய காரணகர்த்தா அவங்கவுங்களோட வேலைகள். ரெண்டாவது விஷயம் பொருளாதாரம். இந்த ரெண்டு விஷயத்த மட்டுமே நம்ம மூலதனமாக வச்சு தான் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்கோம். எல்லா விஷயங்களுமே பொதுவாக ஒருத்தருக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னாக்க அவருக்கு வேலை 9 மணிக்குன்றது நல்லா தெரியும். ஆனால் 8 மணி வரலும் ஃப்ரீயாக இருந்தால் அந்த 8:30க்கு தான் கிளம்புவாங்க. அங்கே போகிறதுக்கே அவங்களுக்கு 1/2 ஆகிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா அந்த இடத்துக்கு சரியான டைமில் போக முடியுமான்றது தெரியாது. முதல் விஷயம் அவ்வளவு நெருக்கடிகள். இப்போது வாகன தொந்தரவுகள் ஜாஸ்தி. போகிற இடத்துல நம்ம சரியான நேரத்தில் போகிறதுக்கு உண்டான அனுகூல்யம் கிடைக்காது. பஸ்ஸு கிடைக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. இதை நம்ம அந்த அந்த கேப்பையும் நம்ம ரொம்ப வேகமாக தான் கிராஸ் பண்ணுறோம். பைக் ஆகட்டும், நடக்கட்டும், இல்லை காரில் போகட்டும், எல்லாமே அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கிராஸ் பண்ணுறோம். இதை கிராஸ் பண்ணுற இதை போயிட்டு நம்ம ஒரு மிஷினரி மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு திருப்பி சாயந்தரம் வரும்போது அதே மாதிரி வேகமாக தான் வரும். இதுக்கு முக்கிய காரணகர்த்தா நமக்கு நேரமின்மையா, இல்லை நம்ம அந்த வேலையில் வச்சிருக்கிற அசால்ட்னஸா, எதுவும் சரியான ரீதியில் யாருக்கும் புரியாது. பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோன்றது மட்டும் நல்லா தெரியும். இந்த கேப்பில் நம்ம தெய்வ ரீதியான விஷயங்களை எவ்வளவு தூரம் அணுகலாம்? ஏன்னா இப்போ நம்ம மிஷினரி வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றது 90% பேருக்கு நல்லாவே புரியும். இது 10% பேருக்கு இது புரியுன்றதுன்னு இருந்தால் கூட அதில் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் ஜாஸ்தி. ஆனால் இந்த 90% பேருக்கு எப்படியாவது ஓடி போய் சம்பாதிக்கணும். இது இது இன்னைக்கு கம்பல்சரி ஆகிப்போச்சு. இந்த அமௌண்ட்டுன்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது ஒரு மாதத்துக்கு கம்பல்சரியாக நமக்கு வேணும் அப்படின்றது ஆகிப்போச்சு. அதை தேடி ஓடுறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதில் இந்த தெய்வ ரீதியான விஷயம் அப்படின்றது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வேலை செய்யும், நம்ம அதில் எவ்வளோ தூரத்துக்கு அதை அணுகிறோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இன்னைக்கு காலநிலையில். வீட்டில் நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் சுவாமி முன்னாடி நின்று தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறதுன்றது ஒரு விதம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சும்மா இருக்கீங்களே, நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்க போகிறோம், அது நான் பண்ண மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு போகிறது இன்னொரு விதம். இன்னொரு விதம், நீ பண்ணாலே போகிறோம், நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் இன்னொரு விதம். இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள். இந்த பலதரப்பட்ட மனிதர்களும் அடைய வேண்டிய விஷயம் அப்படின்றது ஒன்று தான். இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். அதில் நம்ம எப்படி நம்மளை சரி பண்ணிக்கணுன்றது தெரியும். ஏன்னா ஓடணும் அப்படின்றது வாழ்நாள் முழுசுமே ஓட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தெய்வ ரீதி அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம செயல்படுத்த முடியும், அது எந்த அளவுக்கு நமக்கு பலனை தரும் அப்படின்றது இதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்ம சும்மா கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு சும்மா காதில் மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லைங்களே. இதை செயல்படுத்தினால் மட்டுமே நம்மளோட வாழ்க்கை சரியாகும். முதல்ல ஓடுறத குறையும். பொருளையே தேடிக்கிட்டு இருக்கிறோன்ற எண்ணங்கள் குறையும். நமக்குன்னு வாழ்க்கை இருக்குது, அதை நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த வாழ்க்கையில் நம்ம கூட பயணிக்கிற நம்ம குழந்தைகளாகட்டும், மனைவியாகட்டும், அப்பா அம்மா இவங்களை எல்லாரும் நம்ம எப்படி அரவணைச்சு போகணுன்ற விஷயங்கள் தெரிய வரும். அப்போ தான் நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு அர்த்தமே. இது எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னாக்க, ஒருத்தரோட மனோநிலை இன்னொருத்தருக்கு இருக்காது. வீட்டிலேயே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு கோவிலுக்கு போகணுன்னு இருக்கும், கணவனுக்கு கோவிலுக்கு போக வேண்டான்ற எண்ணம் இருக்கும். இது எந்த அளவுக்கு நமக்கு சரியான ரீதியில் கொண்டு போகும் அப்படின்றது தான் இதில் முக்கியம். ஏன்னா கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றதே நம்ம நிம்மதியாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு தான். நம்மளோட சந்தோஷங்களை கேளிக்கைகள்லையோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ வச்சு நமக்கு பிரயோஜனம் இல்லைங்களே. ரொம்ப பேர் சொல்கிற உண்டு, நான் வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு, எனக்கு எல்லாமே வீடு தான், நான் வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போய் சாமி கும்பிட மாட்டேன், எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது அப்படின்வாங்க. வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது அந்தளவுக்கு சரியானது கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. பெரிய அரண்மனை இருந்து சொல்கிறத செய்யறதுக்கு வேலையாட்கள் இருந்தாங்க. இவ்வளோ சௌகரியங்கள் இருந்து ஏன் அவங்களால அரண்மனையில் சுவாமி கும்பிட முடியாமல் எவ்வளோ பெரிய கோவில்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. வருங்கால சந்ததிகள் இதனால் பயனடையணும் அப்படின்ற ஒரே காரணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. ஆலய வழிபாடு அப்படின்றது இதில் முக்கியத்துவமாக பெறுது. இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட தலைமுறை ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலையில் பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இது மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்கள மாற்றிக்கோங்க. பசங்களுக்கு சொத்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது.
நல்ல எண்ணங்களையும், நல்ல வாழ்க்கையையும் அவங்களுக்கு குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா சொத்து சேர்ந்துரும். உங்கள நீ சரி பண்ணிக்கிறதுக்கு, அவங்கள வாழ வைக்கிறதுக்கு மட்டும் பொருளாதாரம் வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுத்துட்டீங்கன்னா, அவங்க அத சம்பாரிச்சுப்பாங்க. அத விட்டுட்டு நம்ம பொருள தேடி ஓடி போய் பொருள அவங்களுக்கு சேர்த்து வச்சு, அது சரியான முறையில அவங்களுக்கு கிடைக்காம, அந்த பொருள அவங்க சரியா செலவு செய்ய முடியாம, அது வீண் விரயமாகும்போது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். அவங்களுக்கும் நம்மளோட பொருளாதாரம் அப்படின்றது சரியான முறையில போய் சேராது. ஏன்னா, இதோட முக்கிய விஷயம் அதுதான். ஏன்னா சும்மா ஏதோ பேசுறோம், ஜாதக ரீதியா சொல்றோம், இல்ல தெய்வ ரீதியா சொல்றோம் அப்படின்னாக்க, இது எதுக்காக நமக்கு உபயோகப்படுது? இது எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யும்? இந்த 2 விஷயங்களும் அதுல முக்கியம். அது தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து சரியானபடி இருக்கிறதுக்கு உண்டான அனுகூல்யத்தை கொடுக்கும். இதோட அடுத்ததா வந்து நம்ம தெய்வ ரீதியான விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்மள பலப்படுத்துது, அதுக்குண்டான அணுகுமுறை என்னன்றத பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம். நமஸ்காரம்.